வாங்க நம்ம போவோம், ட்ரேட் எடுப்போம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாஸ் எவ்வளோ ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்படியே நான் ஷோ பண்ணேன் பாருங்கள், கேபிட்டல் ஃபுல்லாத்தையுமே ஆட் அவுட் பண்ணியாச்சு. இதெல்லாம் நடக்கிறது தான். அதுக்கு தான் பொறுமையாக எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ணி ட்ரேட் எடுங்க அப்படின்னு சொல்கிறது அதுக்கு தான். இந்த இண்டிகேட்ரு எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, சரிங்களா? இப்போ அதனால் இண்டிகேட்டர் எல்லாத்தையுமே தவிர்த்துருவோம். எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் எடுக்கிறது பேடில் எடுக்கேன், மவுஸும் இருக்குது. ஓகே, இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் 70% இப்போ 86 போய்க்கிடுவோமே. ஓகே, இப்போது உள்ள டெபாசிட் 10,000 பண்ணியிருக்கேன், 5% எடுத்திருக்கேன், சரிங்களா? இப்போ நான் எங்கெல்லாம் எப்படி மார்க் பண்ணி வச்சுருக்கேங்கிறது மட்டும் பாருங்கள். இந்த விற்கிருக்கா, இது ஒரு சரியான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் லெவல், ஓகேங்களா? கீழே இப்போது நம்ம வந்து 1 மினிட் ட்ரேடு வந்து கொஞ்சம் ஹைலி ரிஸ்க்காக தான் இருக்கும். 5 மினிட்ஸில் போய்ட்டு சார்ட்டை வந்து இங்கே வந்து கொஞ்சம் சப்போர்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனாக நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்ட்ராங்கான லெவலாக மல்டிபிள் டைம் பிரேக் பண்ண பார்த்துருக்கு, முடியாமல் இந்த இடத்துல வந்து 5 மினிட் கேண்டில் கரெக்டாக முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு செல்லர் இருந்திருக்கு. மார்க்கெட் ஓவராலாக பார்த்தாலுமே செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது, சரிங்களா? அதனால் நம்ம வந்து செல் சைடே நம்ம வந்து இது பண்ணுவோம். ஓகே, இப்போ 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா கேப் அப் ஆகிருக்கு, ஓகேங்களா? 1 மினிட் போய்க்கிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் மேலே போகட்டும். ஓகே, இப்போ நான் செல்லு கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஆனால் 5 மினிட்டில் தான், ஆனால் டவுன் ட்ரெண்டு தான் சாலிடாக. இப்போ கொஞ்சம் இந்த இடத்துல வந்து எதுக்காக மேலே போகுதுன்னா, இந்த ஆப்போசிட்டில் ஒரு விக் இருக்கா உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்த பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ராங்கான லெவலு. மேலே இருந்து ஸ்ட்ராங்காக செல்லர் வந்திருக்காங்க, இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இருந்தாலும் கேப் அப்பாக இருக்குது, கரெக்டாக அந்த சப்போர்ட் லெவலுக்கு மேலே பிரேக் ஆகிருக்கு. ஓகே, இப்போ அகைன் மேலே கேப் அப் ஆகிருக்கு. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரேடே நமக்கு லாஸு, சரிங்களா? இது நமக்கு 100% சாலிடாக நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல வச்சு நான் எதுக்காக செல்லு கொடுத்த காரணம் என்னென்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். இதுவும் நமக்கு லாஸ் ஆகிடுச்சுனாலும் பிரச்சனை இல்லை. என்னடா அவர் சொல்லி கொடுக்குறேன், நீ எப்படி ட்ரெயினில் எப்படி லாஸ் எடுக்கேன்னு கேட்டிங்கன்னா, லாஸ் இருக்கதே செய்யும். அது வந்து மாற்றவே கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்காக செல்லர் வந்திருக்காங்க, கொஞ்சம் கரப்ஷன் ஆகும். நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, சரியாக பார்க்கல மார்க்கெட்டை, ஓகேங்களா? இப்போ நான் செல்லு கொடுக்கேன், மல்டிபிள் ட்ரேடே கொடுக்கேன். எதனால் செல்லு கொடுத்தேன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்களா, இந்த இடம் கரெக்டாக இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். மேலே இந்த ஒரு இருக்குது, இது இருக்குது. அந்த கன்ஃபர்மேஷன் தெரிய போய் தான் நான் மல்டிபிள் ட்ரேட் நான் கொடுத்தேன், கன்ஃபார்மாக இது நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு, சரிங்களா? நம்ம 2 ட்ரேட் லாஸ் பண்ணியிருக்கோம், 4 ட்ரேடு எடுத்திருக்கோம். ஓகே, அது ப்ராஃபிட் தான் கிடைக்கும். இப்போ அடுத்த அசெட்டை பார்ப்போம். ஓகே, கோல்டு போமா, கோல்டு எடுப்போம். ஓகே, ப்ராஃபிட் வந்துடுச்சு, கோல்டு ரன் ஆகலை, சரி. 0 JPY எடுத்துட்டு அதுவும் வர முடியாது, சரி. USD பாகிஸ்தானுக்கு போயிடுவோம். இப்போ நான் பெர்சன்டேஜை கூட்டிக்கிட்டேன்.
10% வச்சுக்கிடுறேன். 1520 ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். மார்க்கெட் சைட்வேஸில் மேனிப்புலேட் பண்ணி இங்கே ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது. இந்த லெவல் வர இப்போ இதில் கரெக்டாக இந்த விக்குக்கு ஆப்போசிட்டில் இப்போ முடிஞ்சிச்சுன்னா செல்லு. இல்லாட்டா மேலே இந்த விக்கு இருக்குது பாருங்கள், அந்த விக்கை வந்து டச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அதை பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் மேலே போட்டும் செல் அடிப்போம். ஓகே, நான் இப்போ இந்த இடத்துல வச்சு கரெக்டாக செல்லு கொடுத்துருக்கேன். இந்த வெயிட் பண்ணி நான் இந்த லெவலில் வந்திருக்கணும் செல்லு கொடுக்கறதுக்கு. இருந்தாலும் பார்ப்போம், பிரச்சனை இல்லை. ஓகே, அந்த லெவலையுமே பிரேக் பண்ணிடுச்சு. ஸ்ட்ராங்காக பையர் வந்துட்டாங்க. சரியா? இதுக்கு தான் அடுத்தடுத்த ட்ரேடு எடுக்கக்கூடாது, எடிட்டே பண்ணல, அப்படியே ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுங்களா? ஸ்டாப் பண்ணி நான் ட்ரேடே வீடியோவே எடுக்கலை, அப்படியே எடுக்கேன் அடுத்தடுத்த நிமிஷம். அதனால தான் லாஸ் ஆகுது. நான் கரெக்டாக அனலைஸ் பண்ணி எடுத்துருந்தோம்னா எடுத்துருக்க விடுது, பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இடத்துல வச்சு செல்லு கொடுக்கணும். நான் அந்த இல்லை கன்ஃபார்மேஷன் வச்சு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு, அதனால் செல்லு கொடுத்துருக்கேன். எதனாலனா இந்த இடத்துல டோஜி இருக்கா, கரெக்டாக இந்த இடம் பாருங்கள், அந்த டோஜிக்கு நேராக வந்து முடிஞ்சிருக்கு. ஸ்ட்ராங்காக இப்போ இந்த இடத்துல செல்லர் வருவாங்க, அதை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, தான் ப்ரைஸ் ஆக்ஷன். முன்ன என்ன நடந்ததோ அதை பார்க்கணும், அதை பார்த்து நம்ம கரெக்டாக ட்ரேட் எடுத்தோம்னா எடுக்கலாம். அது வந்து எவ்வளோ பெரிய ப்ரோ ட்ரேடாக இருந்தாலும் சரி, எந்த ட்ரேடராக இருந்தாலும் சரி, லாஸுங்கிறது கன்ஃபார்மாக தான். சொல்ல புரியுங்களா? ஏன்னா இது வந்து நம்ம லைவ் மார்க்கெட்டு கிடையாது, ஓடிசி. சார்ட்டை வந்து ரன் பண்ணுறது ப்ரோக்கரேஜ் தான் ரன் பண்ணுவாங்க. அதனால் மேனிப்புலேட் வந்து நடக்க தான் செய்யும். இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு பேனிக் ஆகாமல் கரெக்டாக நம்ம எடுத்தோம்னா 100% நம்ம ஷேரை ப்ராஃபிட் எடுத்துடலாம். ஓகே, இது நமக்கு ப்ராஃபிட் வந்துடுச்சு. நம்ம பெர்சன்டேஜை கூட்டுவோம். ஓகே, இப்போ அடுத்த ட்ரேடு எதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோன்னா பை எடுக்க போகிறேன். எதுக்காக நான் பை இந்த இடத்துல வச்சு எடுத்துருக்கோம்னா, ப்ரீவியஸாக அந்த இடத்துல பாருங்கள், இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன், அதை பேஸ் பண்ணி தான் நான் அந்த இடத்துல எடுத்திருக்கேன். பார்க்கலாம், ஒன்று இது டோஜியாக முடியணும். ஓகே, ரைட் பண்ணலாம், தப்பு இல்லை. இப்போ கரெக்டாக இந்த இடத்துல வந்து அடுத்து இந்த இடத்துல வந்து இப்போ டச் ஆகிருக்கு. இங்கே இருப்பது பார்த்தீங்களா? இப்போ நான் இந்த இடத்துல இது கீழே வச்சு மார்ஜின் சேஃப்டி வச்சு ஒரு மல்டிபிள் ட்ரேடு ப்ளேஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதா? இந்த ஒரு டோஜி இருக்கா, அது ஒரு சப்போர்ட்டு, அது ஒரு கரெக்டான சப்போர்ட் லெவல். அங்கே இருந்து மார்க்கெட்டு ஓவராலாக பை போய் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லெவலில் டச் பண்ணி கீழே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதை எடுத்து பார்த்தீங்களா, ராக்கெட் அடி எவ்வளோக்குள்ளே பை ஆகுது பாருங்கள். கரெக்டாக நான் மார்ஜின் சேஃப்டி வச்சு நான் கீழே வச்சு இந்த கோடு போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா, எடுத்திருக்கேன். நமக்கு இது ப்ராஃபிட்டு. ஓகே, கிடச்சிருச்சு நமக்கு ப்ராஃபிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அகைன் இந்த இடத்துல ஒரு செல்லு போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்துருக்கலாம், இருந்தாலும் எடுத்துட்டேன், பார்த்துக்கலாம். 2 டைம் அமைக்கிருக்கேன். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு 4000 இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு.
ஓகே. எதனால் நான் இந்த இடத்துல வச்சு நான் செல்லை கொடுத்தேங்கிறது நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். ஆப்போசிட்டில் பாருங்கள், இந்த இடத்துல டோஜி முடிஞ்சிருக்கா, இந்த இடம் அதை பார்த்தோன்னா ரைட்டு ஓகே. ஏன்னா இங்கேருந்து ஸ்ட்ராங்காக பையர் வந்திருக்காங்க. எப்படியும் பை அடுத்தும் பை தான் போடணும் போகணும்னு நினச்சி பை போட்டவங்களுக்கு லாஸை கொடுப்பாங்க. ஓகே, நமக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. சரி, இப்போ நான் அடுத்த ட்ரேட் எடுக்க பாருங்கள். அடுத்தடுத்த கேண்டில் மூவ்மெண்ட்டை வச்சே நம்ம அழகாக ட்ரேட் எடுக்கலாம், ப்ளேஸ் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், என்ட்ரி கொஞ்சம் லேட்டாக இருக்கக்கூடாது. ஒரு லாஸ் ஆகுனா மட்டும் நீங்கள் என்றைக்குமே பதட்டம் மட்டும் போட்டுறாங்கன்னா, பதட்டம் போட்டோம்னால காலியாகிடும். சரி ரைட்டு, பிரச்சனை இல்லை. அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா எப்போவுமே இருக்குது, 24 ஹவர்ஸும் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும். ஓடிசி மார்க்கெட்டு தான். அதனால் சில நல்ல மூவ்மெண்ட் இருக்கிற இடத்துல நம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டு, இந்த மாதிரி கன்சால்டேஷன் இருக்கிற இடத்துல வந்து நம்ம லாஸ் பண்ணிடக்கூடாது, நம்ம கேபிட்டல் விட்டுறக்கூடாது. இந்த இடத்துல நம்ம இதெல்லாம் எமோஷ்னல் நம்ம ட்ராப் ஆகிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சொல்ல புரியுங்களா? இப்போ நான் இந்த இடத்துல வச்சு அகெயின் ஒரு பைக் கொடுங்க. என்ட்ரி லேட் ஆகிட்டு இதுதான் நமக்கு 100% இது நமக்கு ப்ராஃபிட் கொடுப்பாங்க. எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான லெவலு இருங்க. ஆப்போசிட்டில் இதுக்கு முன்னால் இங்கேருந்து ஸ்ட்ராங்காக செல்லர் வந்திருக்காங்க. இதுக்கு மேலே பிரேக் பண்ண முடியல அந்த லெவலை. அந்த நம்பரையும் பாருங்கள், இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் நம்பரை பார்க்கணும் சைடில். நல்ல ஒரு ஃபேன்சி நம்பராக இருக்கா, 288. அதை பேஸ் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்கேன். நமக்கு எதுவும் ப்ராஃபிட்டு 100% வேறு. ராக்கெட் அடி. பார்த்து பாருங்கள், நம்ம எடுத்துருக்கு ட்ரேடெலாம் பாருங்கள். ஒரு ட்ரேட் லாஸு, ஓகே. 2 லாஸ் ஆகிருக்கு. 3 4 ட்ரேடுக்கிட்ட லாஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் எடுத்துருக்கு நிறைய ட்ரேட் நமக்கு ப்ராஃபிட் வந்துருக்கு. ஓகேங்களா? சரி, இன்றைக்கி ட்ரேடு போதும், அடுத்து பார்த்துக்கலாம். 12 நிமிஷம் தான் ஆச்சு. 12 நிமிஷத்தில் இவ்வளோ நாள் வேலைக்கு போனால் சம்பாதிக்க முடியுமா? இவ்வளோதானே நினச்சி பாருங்கள். 1 மணி நேரம் வேலை பார்த்தா தான் வெறும் 300 ரூபாவோட தரமாட்டாங்களே. எல்லா வேலையும் பார்த்துருக்கேன், கூலி வேலையிலேருந்து பார்க்காத வேலைகளே இல்லை. இப்போ இந்த இடத்துல எதுக்கு செல்லு நடக்குன்னா, ஸ்ட்ராங்காக பையர் வந்திருக்காங்க. ஆப்போசிட்டில் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு விக்கு வந்திருக்கான். அது ஒரு டிசிஷன். வந்து மார்க்கெட்டை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, எங்கே முடியுது, ஆப்போசிட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத முடிஞ்சு போன மார்க்கெட்டில் நீங்கள் வச்சு பார்க்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்தோன்னே உங்களுக்கு எதுவுமே புரியாது. போக போக ப்ரைஸ் ஆக்ஷன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. முன்ன என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்குறது தான் ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது. அதை பார்த்து கரெக்டாக இது பண்ணி எடுத்தாலே போதும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 1000 சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா டெய்லியும் எவ்ரிடே லைவ் வந்துடுவேன். அழகாக 12 மாட்டிங்கெல்லாம் எடுத்தோம்னா 1,20,000 எடுத்து தூர போயிடலாம். சரி ரைட்டு, உங்கள் சப்போர்ட்டும் ஆதரவு எப்பவும் வேணும். பார்ப்போம். நன்றி.